அன்பார்ந்த சபையோருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியோருக்கு மனமார்ந்த வணக்கம். பூபதியை உனக்கு எந்த வணக்கம் தெரிவிக்கின்றேன். நல்லபடியாக வாழ வேண்டும். வணக்கம் 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 பூபதி. நீ குடிஞ்சு வணக்கம் வைக்கிறா, நின்னே வணக்கம் வைக்கிறான். நான் தான் புடி வைக்கிறேன். ஏய் அவளோ புடி முடியாதுடா. அவள் பேச. அவள் பேசல மத்த 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன். ஆமா. ஏய் நேத்து வந்து ஆமா நம்ம தெருக்கூத்து ஆடணும். ஆமா நம்ம பெருமை இங்கே தெரியும். ஆமா நேத்து இதுதான் அண்ணா நம்ம பெருமை இங்க தான் தெரியும். வேலைங்கடா தெரியும். இங்க தெரியாது. நம்மள போல ஆட்சிக்கு மட்டும் தான் தெரியும். எப்படி நேத்து ஃபுல்லா நாடகம் பார்த்திருப்பாங்க. ஆமா பார்த்துட்டு மெயின் ரோட் கூட்டு ரோட்ல போய் ஆமா டீ கடையில போய் டீ சாப்பிட்டு பேப்பர் படிப்பாங்க. பேப்பர் படிப்பாங்க. பேசிட்டே இருப்பாங்க. பரவாயில்லப்பா பரவாயில்ல. நாங்க சாயங்காலம் வந்துச்சு. ஆஹா ஆள ஒரு செடிகார போய் ஆண்டாம்பா. ஆஹா நல்ல சின்ன போய் ஆண்டாம்பா. நல்ல பையன்பா. நல்ல பையன்.
பேசிட்டே இருந்தா காமெடி யாரும் தூங்க விடாம பார்த்துருந்தா ஆஹா. அப்படி பேசினே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க அந்த வழியா நான் டீ கடைக்கு போவேன் போவேன் அங்க என் தலையை கட்டிட்டு ஆஹா. வாய் கட்டிக்காரன் சாய் கட்டிக்காரன் உனக்கு சாயே இல்ல சாய் கட்டிக்காரன் உனக்கு சாயே இல்ல சாய் கட்டிக்காரன் சாயே இல்ல சொல்றியா ஏன் இந்த மாதிரி பேசுவாங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் நீ வரவும் உனக்கு 100 ஆயிடுச்சு கட்டிக்காரு பரவாயில்ல. 100 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. டீ கடைக்காரங்க போய் டீயை போல வாங்கி கொடுத்து பெஞ்சில உட்கார வைப்பாங்க அது ஏன் ஏமா 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 வந்து அமைதியா உட்கார் உட்காந்து உனத்தா நீ பா சொன்ன மாதிரி சரி அவங்க வந்து பாக்க நேத்து வரலையா நீ பாக்கலாம் இன்னைக்கு தூங்க கூடாதுயா அத போல அவங்க டீ வாங்கி கொடுத்து ஆமா. பெஞ்சில உட்கார வைப்பாங்க ஆஹா. அது ஏன் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நாடகம் அவங்க மனசுக்கு பிடிச்சதுனால ஆஹா. கூட்டு உட்கார வச்சு டீ வாங்கி தராங்க ஆமா. உக்காரமா அது போல அவங்க மனசுக்கு பிடிச்சதுனால ஆமா நம்மள கூட்டு உட்கார வச்சு டீ வாங்கி தராங்க டீ வாங்கி தராங்க அதே அவங்க மனசுக்கு பிடிக்கலனா பிடிக்கலனா அவங்க பேசிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க டீ கடைக்கு போன உடனே ராத்திரி நீ போவ என் தலையை கண்டோடனே கண்டவனே அத வராரு பாருமா வராரு பாரு ராத்திரி ஃபுல்லா பூத்திரை கட்டியாரு இவர்தாம்மா ஓஹோ கொண்டு வரைக்கும் எடுத்து வைப்பா எடுத்து வைங்கப்பா அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏன் அவங்க மனசுக்கு பிடிக்கலனா பிடிக்கலனா அது ஆன்சிங்க சொல்லுவாங்க ஆன்சிக்கு சொல்லுவாங்க ஆனா நம்ம போல தாய் கூட பேசுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எங்க பேசுவாங்க எங்க தண்ணி பிடிக்கிற பைப்பாண்ட பேசுவாங்க ஆமா என்ன பேசுவாங்க என்னன்னு பேசுவாங்க அவங்க தண்ணி பிடிச்சிட்டே இருப்பாங்க குச்சிட்டே இருப்பாங்க அந்த வழியா பல்லு வலிக்கினே பல்லு போவாங்க வலிக்கினே போவ ஏமா ஏமா ஒரு சொம்பு தண்ணி கொடுமா வாய் கோப்பிலிங்க வாய் கப்பிளிக்கணும் நான் கட்டிக்காரா என்ன கட்டிக்காரா நீ ஒரு சொம்பு தண்ணி கேக்குறா அதானே. நீ அடி செடியா எடுத்துக்கோ இந்த தண்ணி கொஞ்சமா இந்த ஒரு அடி செடியா எடுத்துக்கோ ஏன் அப்படி சொல்றாங்க அவங்க மனசுக்கு நாடகம் பிடிச்சிருந்தா நாளைக்கு அவங்க மனசுக்கு பிடிச்சனால ஒரு அடி செடி தண்ணி தராங்க ஆமா தேவ மனசுக்கு பிடிக்கலாம் ஆஹா மூணாவது பொம்பளை சீண்டிய சீண்டிய ஏண்டி அக்கா யாடி அக்கா ஆட்டக்காரன் டாடத்துல திமுத்தி முடி அடிச்சு தின்றாண்டி அக்கா நீ என்ன அவன் எல்லாம் அடிச்சாதானே தின்னுவாங்க சோறாக்கி தின்னு சொல்றேன் நம்ம மட்டும் கஞ்சி குடிக்கலாம் ஏய் ஆடுறா ஏய் ஏய் டா 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 ஏய் ஏய் அடி கையு அது போல ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நாடகம் வந்திருக்கும் அதுல பிழை என்பது ஏற்படலாம் ஏற்படாம போகலாம் அதான் நீங்க ஆட்கொள்ள வேண்டும் அப்பா நேற்று வந்து உங்க ஜமா கருத்து நீ சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கின ஆனா சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்குறியா அவா ஏன் பின்னா இன்னைக்கு வணங்கு ஏய் 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 சொல்லு நீ சொல்லக்கூடிய நான் சொன்னக்கூடிய தெய்வத்தை நீ வணங்கின நேற்று நீ சொன்ன விநாயகர் பெருமாளை வணங்கின ஆமா மேடைக்கு அல்ல அது சொல்லணும் ஏய் 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 கல்யாணம் நேற்று நான் வந்து குடிச்சிட்டு குளிச்சுட்டு நல்லா குடிச்சிட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு குளிச்சோன்னா போய் வீசி சரி விடு ஐயோ சரி விடு அது போட போதா அதான் வந்து உனக்கு ஆமா தம்பி நீ பக்தியா உனக்கு ஆமா ஏன் இங்க விநாயகர் வரல அவரு எல்லாம் ஆளுக்கு ஏன் வந்து பூபதியா எல்லாரும் சொல்லுவாங்க ஏய் நீ கூப்பிட்டே வரலையாடா அவரே உனக்குறா வேற என்ன தெரியுது நம்ம உலகத்துல சொல்லிக்கிறாங்க எந்த தொழில் செய்தாலும் முதல்ல விநாயகர் பெருமான் வணங்கும் ஆமா அவன் தான் வணங்குறேன் ஏய் அவரு வணங்காத நான் சொல்ற தெய்வத்தை வணங்கு அவரு சக்தி சிவன் மைந்தன் சக்தி சிவன் சோதரனை முக்திக்கு முதல்வனை முன்னின்று காப்பவனை நித்தமும் துணித்து வந்தா நிலைத்ததெல்லாம் முடித்து வைப்பார் அவர் யார் தெரியுமா அதே விநாயகர் பெருமான் தான் என்னோட கணபதி அவரு ஏன் திண்டனி மண்டலே வாங்கிட்டியா கணபதி யாரு விநாயகர் யாரு ரெண்டு விடுதானா யார் தான் வேற
மல்லூர்பேட்டை ஆஹா. மல்லூர்பேட்டை பக்கம் தாங்கள். தாங்கள் தாங்குது எங்க அப்பாவுக்கு திருக்கோவில் ஒரு பக்கம் மல்லூர் பக்கம் சொல்றான் பாரு நான் தான் தப்பா சொல்லுறேன் கும்பகோணம் பக்கம் திண்டிவனம் பக்கம் திருவண்ணாமலை பக்கம் மூங்கந்தோடு பக்கம் கள்ளக்குறிச்சி பக்கம் சங்கராபுரம் பக்கம் அப்புறமா மல்லூர்பேட்டை பக்கம் ஆதிபீரவங்க பக்கம் பக்கத்துல ஜம்பத்தாங்கல் சரி விடு ஏய், மல்லூர் பேரத்தா பக்கம் தாங்க சொல்றே சரியா போச்சு என் கும்பகோணத்திலிருந்து வர கண்ணேட்டு ஏய் இப்படி அவன் பாரு. ஓ ஆஹா வேண்டுமலை தேவல வேண்டாங்க ஏடி ஆகிவிட்டது சரி ஏன் தெரியுமா ஆ. என் ஊர் சொந்த ஊர் ஜம்பத்தாங்க ஜம்பத்தாங்கல். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பையன் ஒரே பையன் ஆகுது ஆ, ஆ. எனக்கு 5 வயசு ஆச்சு கூட யாரும் பிறகுல கருப்புல கொத்தாலுமே நீ ஒரே ஒரு பையன் அவன் எங்க அப்பா அம்மா தப்பு பண்றான் உரி ஒரு அசத்துல போறாங்க கண்ணேட்டு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பையன் எனக்கு 5 வயசு ஆச்சு சரி என் தாய் தந்தை பார்த்தாங்க பிள்ளைக்கு 5 வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. இனிமேட்டு பிள்ளைய வீட்டுல வச்சிருக்க கூடாது ஆஹா. நல்லபடியா கல்வி சாலைக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் அப்படியே எங்க அப்பா அம்மா பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க கேட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல தம்பி இப்ப வலது கை இருந்தாங்க இடது காலுக்கு எட்டாங்க அத 1வது போய் சேர்ப்பாங்க ஆமா ஆனா இப்ப என்ன பண்றாங்க எங்க அப்படி சேர்க்கறாங்க 9ஆம் மாசம் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே போய் அட்மிஷன் போட்டுறாங்க அட்மிட் பண்றாங்க ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள வருது அப்படின்னு அட்மிஷன் போட்டுட்டு ஏற்றுறாங்க அவங்க புள்ள போறதுனா எல்கேஜி போய் சேர்த்துட்டு சேர்த்த உடனே 2வது புள்ளைக்கு தயாராக ஆமா அதான வேலை இதெல்லாம் 9 புள்ள பேத்துக்கு வந்துருப்பாரு ஆமா 2வது பிள்ளை பத்தி சரியா வராது அப்படி 1வது 3 மாசம் பள்ளிக்கூடம் போனேன் போனேன் அவன் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் எங்க டீச்சர் பார்த்தாங்க ஆஹா. டீச்சர் பேர் என்ன இருக்குதா இருக்குது என்ன ஐஸ்வர்யா சரி டீச்சர் அவனுக்கு எந்த பேர் தேவையா வச்சுட்டா பாரு எங்க டீச்சர் பார்த்தாங்க என்னடா 3 மாசமா பள்ளிக்கூடம் வரேன் நம்ம சொல்லக்கூடிய பாடத்தினால கவனிக்கிறானா நல்லா எழுதுறானா அவனை செக் பண்ணணும் ஆமா அப்படியே டீச்சர் என்ன பாத்து தெரியும் அப்படியே டீச்சர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வி கேக்குறாங்க? பூபதி 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 பூனை என்ன பிடிக்கும் பூபதி பூபதி பூனை என்ன பிடிக்கும் உடனே பதில் சொல்லிட்டா. என்ன பதில் சொன்னா? டீச்சர் பாலை குடிக்கும் டீச்சர் பாலை குடிக்குமா டீச்சர் கிண்ணத்தில் இருக்கும் பாலை குடிக்க சொல்ல வேண்டியதானே டீச்சர் கிணத்துக்கு பாலை குடிக்கிறாங்க பூனை டீச்சர் டீச்சர் பூனை கிண்ணத்தில் இருக்கும் பாலை குடிக்கும் ஆமா. ஏய் லபடாயா நீ கெண்டி குடி இப்ப மண்டி போடு போ வா 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 அப்படியே கேள்வி பதில் சொல்லுங்க அப்படியே 3ஆம் மாசத்துல 1வது இருந்து 5வது தூக்கி போட்டாங்க 3ஆம் மாசத்துல 1வது இருந்து 5வது தூக்கி போட்டாங்க அங்க போனா ஆம்பளை வாதியார் வந்தா வாதியார் பார்த்தா என்னடா பூபதி 1வது 5வது வந்துட்டானே இந்த கேள்வி நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுவாங்க அப்படி வாதியார் கேள்வி கேக்குறேன் என்ன கேள்வி கேட்டா பூபதி 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 அனில் பிள்ளை என்ன பொறிக்கும் அனில் பிள்ளை என்ன பொறிக்கும் உடனே பதில் சொல்லிட்டா என்ன பதில் சொன்னா வாதியார் கொட்டை பொறிக்கும் மூஞ்சாவது பாருங்க சார் சார் அனில் பிள்ளை விளையாட்டு மயிலாப்பட்டில் பொறுக்க வேண்டும் சொல்ல மல்ல கொடுத்தா போறீங்களா பொறுக்குது ஐயா வேண்டுமான தேவல வேண்டியாகிவிட்டது வேண்டியாகிவிட்டது இந்த நத்துடைய நாடகத்துடைய விளக்கம் வேண்டும் நாடகத்தில் விளக்கம் தெரிவிக்க கம்பெனி வாதியார் வருகிறார் அந்த ஒரு ஆள் கேட்டு தெரிந்து கொள் வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்கய்யா வணக்கம் 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 வேண்டுமான தேவல வேண்டியாகிவிட்டது இந்த நத்துடைய நாடகத்துடைய விளக்கம் விளக்கம் தேவை வேண்டுமான தெய்வம் எல்லாம் வெண்டியாகி விட்டது நாளா துணி விளக்கம் தேவை விளக்கம் ஆமாங்க தம்பி ஓ இங்கோட எத்தனை நேத்து ஃபர்ஸ்ட் நைட் நீ செகண்ட் நைட் என்ன பாட்டு ஏய் என்னடா நேற்று வந்து முதல் நாள் நாடகம் இன்னைக்கு 2ஆம் நாள் நாடகம் அப்படி சொல்ற கண்ணேட் முதல் நாள் நாடகம் நடந்தேறி கொண்டது இவன் அவையார் பேர கத்த தமிழ் எழுத்து சொல்றாரு என்ன எப்படியா பையா சொல்றா 2ஆம் நாள் நாடகம் இந்த நாளாகும் 2ஆம் நாள் அந்த மகவாரி அப்படிக்காக 2 நாடகம் நேற்று முதல் நாள் நாடகம் மகமாரி அம்மனுக்காக அது சரி தம்பி ஓ கடல் சூழ்ந்த புவி என்ற விடம் உண்டோ நிறமேவும் கருணகரி உந்தன் பாதமே அம்மா கனவிலும் வர
இந்த உலகத்துக்கெல்லாம் சரி, சரி. சைலன்ஸ். இந்த உலகம் மாதா மாதா இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய் ஒரே தாய். மகமாரியம்மன் மட்டும்தான். நமக்கு மட்டும்தான் இல்ல இந்த உலகத்துக்கு கும்பர்கள் குறை தீர கும்பன்னு சொம்பன்மை வைசூரன் மகேரசம் காரியே சுனையந்தி வரும் மகமாரியே சுனையந்தி வரும் மகமாரியே அது சுதரம் மனமகி சோதரி சர்வேதம் தொழில் சரி சோதனை செய்யாதே என்னையே சோதனை செய்யாதே என்னையே நான் தொழுதே நம்ம நம்பி உன்னையே உதவி இந்த மகமாரி அம்மன் மகமாரியம்மன் அந்த அம்மாவை அலங்காரம் செய்து செய்து வீதி விழா வந்தாங்க நேத்து. ஆமா அப்படி வரும்போது வரும்போது அந்த அம்மாவுக்கு யாரெல்லாம் காவல்காரர் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு காவல்காரி யாருன்னா அவங்க மக்கமார் தான். ஏய், என்னடா மக்கமாரு அவங்க பிள்ளைகள் அப்படி சொல்ற அது யார் யார் சொல்ல மாட்டா. விநாயகரி முருகன் பாவறா அதான் அருமையா சொன்னாரு. கணபதி முருகன் கை அரப்பன் வீரப்பன் சாவத்தை பாவாக ராஜனே அந்த கணபதி தோரம் இல்லையே அந்த கணபதி தோரம் இல்லையே தில்லை கணவனோட நடமாடிய தினமாக்கல் முடிசூடிய தில்லை கணவனோட நடமாடிய தினமாக்கல் முடிசூடிய மகதேவி என்று தேவர் பாடவே மகதேவி என்று தேவர் பாடவே இந்த மண்டலம் என்று கொண்டாடவே அந்த அம்மா அப்படி வீதி வழி வரும்போது கணபதி முருகன் கைலாரப்பன் வீரப்பன் பாவராயா அப்படி சொல்லக்கூடிய அவங்க பிள்ளைங்க தான் வருவாங்க. ஆமா அப்பேற்பட்ட அந்த மகமாரி அம்மனுடைய பாடலை தம்பி புண்ணியமா திரு வெண்ணை நன்னூர் தென்பன் புண்ணியமா திரு வெண்ணை நன்னூர் வெண்ணை அருள் சேவை தந்தாடிடும் கோடிலே அருள் சேவை தந்தாடிடும் கோடிலே திருமங்கனை முருகன் தலைப்பாற்று வருவாய் மணி அவன் தேவத்தூர் ராமசாமியே அவன் தேவத்தூர் ராமசாமியே அப்பேற்பட்ட அம்பாவை வழிபட்டு இன்னைக்கு 2 ராத்திரியா தெருக்கூத்து நடந்தே வருகிறது. அதனால தம்பி ஏதோ நம்முடைய செட்டு அறிவுக்கேற்ற வரை தெருக்கூத்து ஆட வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் இரு 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 சைலன்ஸ். இரு குட்டிமையா இரு. எவ்விதமான பிழை இருந்தாலும் ஏன்னா அவை பிறட்டி சொன்னாங்க கெட்டது கையளவு அந்த அம்மா. ஆமா உண்மைதான் சொல்லிடுறேன் ஐயா. இல்ல கட்டுறது கையெழுத நம்ம செத்த வாங்கி தான் போட போறோம். போகும்போது தான் பார்த்து போறோம். ஒண்ணுங்க கையால தான் பார்த்து போறோம். ஏய் மீதி பேர் பூரா மோராகலாம் நீ போய் மரங்கள பாருங்க இவன் மட்டும் கையாடலாம் கையால பாக்குறாரு. கண்ணே மீதி பேர்ல மராக பாக்குறாங்களா? மூஞ்சி அப்படி பாரு அதான் ஒரு மாசம் வாங்கியா பார்த்து தம்பி நான் ஒரு விதம் சொன்னேன் இவன் ஒரு விதம் ஒரு சொல்றான். விதம் சொல்றேன் பாரு. டேய் டேய் அப்படி இல்ல தம்பி கற்றது கையளவுன்னு சொன்னாதானே ஆமா நீ அதுக்கு விளக்கம் வேற சொல்ற. டேய் டேய் கற்றது கருத்தளவு. கருத்தளவு நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ ஆமா அந்த அளவுக்கு தான் படிக்கிற பசங்க கூட ஆமா
படிக்குமே தவிர அதான் நுண்ணிய நூல் பல கற்ற போதிலும் பல கற்ற போதிலும் நுண்ணிய நூல் போதிலும் பல கற்ற போதிலும் தன் அறிவே முன்னிருக்குமா தன் அறிவே முன்னிருக்குமா ஆமா அதனால தம்பி கற்றது கருத்தளவு கருத்தளவு கையளவு தானே விளக்கம் சொல்றேன் கற்றது கருத்தளவு கற்காதது உலகளவு உற்றை கலைமணந்த ஓதுகின்றால் இன்னும் மெத்த வெறும் பந்திய கூற வேண்டாம் எறும்புக்கு எஞ்சார் உடம்பு அதற்கு ஐயார் அதற்கு உண்டு அப்படின்னு அமைப்பு சொன்னாங்க அதை போல நம்முடைய சிற்ற அறிவு கேட்டவரை திருப்புத்தாட வந்திருக்கும் நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இது கரங்கூப்பி என் சிறந்தாய்த்து வணங்குகின்றேன். வணக்கம். இன்று நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் ஒரு பாகம். இந்த பூரார் விருப்பப்படி ஆட்டக்காரர் விருப்பம் இல்ல தம்பி நாடகம் பூரார் விருப்பப்படி. ஆமா மகாபாரதத்தில் ஒரு பாகம். ஆறாவது வனம் மதகடி ராட்சதன் வீமன் சண்டை. ராட்சதெல்லாம் வருவாங்க இன்னைக்கு. அதனால சுருக்கமா சொன்னா மதகடி ராட்சதன் மதகடி ராட்சதன் வீமனுக்கு சண்டை. மதகடி ராட்சனுக்கா சண்டை. ஆறாவது வனம் ஆமா பாத்தீங்கன்னா 4 ஆண்டாங்கன்னு கேட்டா 6வது வனம் ஆண்டாங்க. ராஜாக்கள் வன சஞ்சாரத்தில் இருக்கும் போது 6வது வனத்தில் நடந்த கதை இந்த கதை. அதனால் நாடகம் 6வது வனம். ஆமா அதனால இந்த நாடகத்தில் அம்மத்தைக்கு வரக்கூடிய பொறுமையை பூஷணமா விலைக்கு வரக்கூடிய அது தர்மராஜா தர்பார் அன்னவரால் மற்றவரும் ஐயா தர்மராஜா தர்பார்.
இது இரண்டாவது இரவு. ஆனால் நல்ல முறையில் நாடகம் நடந்தது. ஆடவருக்கு அம்மாள் சபையானது தழைத்தோங்கி இருக்கின்றது. முன்னால் பார்த்தியா? எவ்வளவு அமைதியாக அடங்க ஆச்சாரத்துடன் அமர்ந்திருக்கின்றார்கள்.
டேய், இந்த சபை பெருமை ஆமா இங்க தெரியுமா? நாளைக்கு போனாதான் தெரியும். அங்க எங்க கொல்லூர் சின்ன குழந்தை சங்கரா correct. அங்க போனா வடகர தாயலூர் சபண்டா அதுதான்டா சபை. அதான சபை. கரெக்ட். இந்த பெருமை அங்கதான் தெரியும். தெரியும். இதுக்கு முன்ன என்ன கூத்தாடணும்? இதுக்கு முன்னாடி வந்து திருவண்ணாமலை வரணும். சகாயப்பேட்டை திருவண்ணாமலை. வேங்காலுக்கு பக்கத்துல ஆமா. அந்த சபையினுடைய பெருமை பெருமை இங்கதான் தெரியும். இங்கதான் தெரியும். அதே போல சபையில் எழுந்தருடைய ஆ. நாட்டாமை கண்ணன் தலைவர் தலைவர். எவ்வளவு அமைதியாக வந்திருக்கிறார். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் ஆடவிட்டத்திலே பழமானது பழுத்தான் பல விதமான பட்சிகள். ஆமா கட்சிகள் வந்து தன்புடி என்றே வாழும். ஆமாங்க. நேற்றிரவு இன்றிரவு இரவு. பறக்கக்கூடிய பட்சியை போல் ஆமா. தெருக்கூத்தாட வந்து வந்திருக்கிறோம். முத்தாட வந்துட்டு பெருமையை நினைச்சிட போற. ஆமா. பயபக்தியோட இருக்கணும். நெஞ்சகத்தில் பயம் இருக்க வேண்டும். நெஞ்சகத்தில் பயம் இருக்க வேண்டும். ஆனால் பறக்கக்கூடிய பட்சியை போல் வந்திருக்கோம். காலையில 6 மணிக்கெல்லாம் பறந்து கரெக்ட். ஆனால் அப்பேற்பட்ட சபையில எழுந்தருடைய நாட்டாமை கண்ணன் தலைவர் அண்ணனுடைய பாதத்தில் நாடக கம்பெனி அனைவருக்கு வாத்தியார் அவர்களுக்கும் உனக்கு எதுனா நாளா கேட்டு வாங்க மாட்டேங்க. ஓஹோ ஆமா அவங்க கேட்டு வாங்க மாட்டான். கேட்டு வாங்க மாட்டான். கேட்காத வாங்கிக்குவாங்க. வா வா அரங்க மாட்டாங்க. சரி சரி அப்பா, நீ அதை போட்டு டேய், அதை கொஞ்சம் அங்க போடு. டேய், இதை கொஞ்சம் பண்றா. ஆமா லூசு. டேய். வச்சு அன்புடு சண்டை சண்டை தடுக்க வராது ஒரு வேலை. இருக்கட்டும். திருமண் வணக்கம். தர்மராஜி தர்மராஜி தெரியும். நங்கர விளக்கமாக தெரியும். ஆனால் எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு 2 மனைவி. 2 மனைவி. கரெக்ட். புதுமாலை மாத்தாஜர். ஆனா கல்யாணம் நடந்த உடனே ராஜா விட்டு தம்பதிகள் எல்லாம் புது தம்பதிகள் தாலி கட்ட பொண்ணு புது மாப்பிள்ளை. ஆனால் நந்தவனத்திலே தன்னை உல்லாசமாக வரலாம். அப்படி எங்க அப்பா கல்யாணம் பண்ணா எல்லாம் கொலைக்காரங்க டூரு கிரு போவாங்க. அது போல எங்க அப்பா எங்க அம்மா வந்து தண்டவனை போறாங்க வேடிக்கை ராஜா விட்டு பிள்ளைகள். ஆமா அது உங்க வீட்டுலதான் டூர் போறது. அது ராஜா விட்டு அப்படி நந்தவனத்துல அப்படி உல்லாசமா போயிட்டு வர சுத்தி வருவேன். சென்று 2 மணி எங்க அப்பா பந்தமாதேவி மாத்திரை உல்லாசமாக வந்தாராம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவதான முனிவர் தவத்தில் இறங்கி அவருக்கு தவம் முடிந்து விட்டது. பணிவிட வேலை செய்தது தன் பெண்ஜாதி முனிவருடைய பெண்ஜாதி. அந்த பெண்ஜாதி முகத்தை அவர் பார்த்தார். அவர் முகத்தை பெண்ஜாதி பார்த்தது. அப்படி ஒருவரோடு ஒருவர் முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் காம பார்வை பார்த்தார்களா? அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? ஐயா, நீ பார்ப்பது நன்கரா விளக்கமா எனக்கு தெரியும். ஆனால் இப்ப நேரம் பட்ட மகளா இருக்கேன். பகலில் ஆண் பெண் சேரப்படாது. அப்படி சேர்ந்தால் அது பாவச்செயல். எந்த காலத்துல பட்ட மகளா ஆண் பெண் சேரக்கூடாது. இந்த காலத்துல அவன் எங்க கிட்டு போறான்? ஏறு கிட்டு போறான், குட்டி கிட்டு போறான், கீழே தொப்பு கிட்டு போறான், கிட்டு போறான், தேவட போய் கட்ட சொல்ற போது நான் கூட நேற்று எங்கிட்டு போனேன் ஆயாவா? ஆமாடா கம்மிட்டி ஆயா பஸ்ல இட்டு போனேன். ஆயா
அவன் அடிக்க மாட்டான். ஏன்னா போடா பாரு. ஆ. ஆனால் ஆணு பேரு பச்சை மகளை சேரக்கூடாது. பாராமிய பிரபஞ்சத்தில் யாருமிதில் 2086 ஜீவராசிகள் இருக்கின்றன. ஆமா அதுல ஒரு ஜீவன் தான் இந்த மாநில பிறவி உண்மைதான். ஆனால் காடகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு ஐந்தறிவு, மானிட பிறவிக்கு ஆறறிவு, ஒரு அறிவு கூட. ஆனால் காடகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு அந்த வன்முறை அல்ல, வன்முறை அல்ல. ஆமா மனிதனுக்கு வன்முறை உண்டு. அத்தை மாமன் மாமி சித்தி சித்தப்பா பகல் இரவு. அப்படி அந்த வன்முறை மனிதனுக்கு மட்டும்தான். மட்டும்தான் உண்டு. காடகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு அல்ல. கிடையாது. அதனால் அப்ப அமிர்த முனிவர் கடவுளுக்கு சமமானவர் அல்லவா? இந்த மானிட உருவத்தை மாற்றி அவர் ஆண்மானாகும், அவர் பெண்டாரி. பெண்மனாகும். 2 பேரும் காடகத்திலே மான் வடிவமாக 2 பேரும் புரட்சி செய்தார். அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க அப்பா பாட்டு பாடுறது தெரியும். மாறு என்றுதான் தெரியும். ஆமா. என்னடா இது அச்ச பயம் இல்லாம மான் புரட்சி செய்கிறது. என்ன இளங்கட்டு பயம் அறியாது. தாலி கட்டக்கு ஒரு மைனர் அல்லவா எங்க அப்பா? அப்போ பிள்ளை எய்தார் உங்க அப்பா. அப்படி வில்ல எடுத்து மான் அம்ப ஏவின உடனே மான் கீழே விழுந்தது. விழுந்துட்டது. அப்பப்பட்டது மான் விழுந்தது. மான் விழுந்த உடனே முனிவர் எழுந்தார். அப்பவே எங்க அப்பா பார்த்தாராம். எப்படி? என்னடா இது? மானுக்கு மானம் போட்டோம், முனிவர் எழுந்திருக்கின்றாரு. முனிவர் என்றார், தம்பி இந்த இது பார்ப்பது ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணை மூடி ஞானத்தை திற. முனிவர்களுக்கு ஞானம் உண்டு. ஞானத்தை திறந்தால் திரு அண்ணாமலையில் இப்ப இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது, இல்ல சிதம்பரத்தில் என்ன நடக்கின்றது உட்கார்ந்த இடத்திலே கண்டுபிடிப்பார்களா? அவர்களுக்கு தெரியும். இது பார்வை பார்க்கிறது ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணை மூடினால் ஞானம். அவர் என்ன செய்தார்? ஆனால் அபத முனிவர் பார்த்தார். ஆனால் தெரியாதவர்கள் தவறு செய்தால் மன்னிப்பு உண்டு. இந்த பையன் காலம் எந்த காலத்திலையா ஆமா காலத்துல இருந்துங்க. அங்க போறான் இங்க போறான்றான். அது அப்படி அல்ல. அதே போல வன்முறை மானிடனுக்கு மட்டும்தான். ஆனா பாண்டு உனக்கு ராஜா விட்டு தம்பதிகள் இதிகாசத்தின் முறை சிக்கனம் நன்கரை எல்லாம் உனக்கு தெரியும். தெரியாதவர்கள் தொகை செய்யலாம், தெரிந்தவர்கள் செய்யக்கூடாது. அதனால் பெண்ஜாதி பெண்மானாகும் ஆண்மானாகும் அந்த நேரத்தில் புரட்சி செய்து கொண்டு அந்த நேரத்தில் வாழப்பாட்டாய் அல்லவா? உனக்கு 2 மனைவி. ஆனால் ஒரு மனைவியோட சேர்ந்தால் சின்னஞ்சிரி வயசு புது கல்யாணம் இந்த வயசுல சாபத்தை வாங்கிட்டா பாட்டில கூட முன்னேற போறோம். ஒதுக்க நாயே அதான முகம் தோல்வி அடைந்து விட்டது. எங்க அப்பா அகஸ்திராபுரத்துக்கு வரவில்லை. தவஞானிகளோட சேர்ந்து கானகத்தில் அவரும் தவத்துக்கு சென்ற உடனே பணிவிட வேலைக்கு போதா எங்க அம்மா. அப்படி பணிவிட வேலை செய்து அவர் செய்த தவமும் முடிந்து விட்டது. எல்லா தவஞானிகளும் தானோக சாருமன் தாயங்கள் எல்லாரும் பதவிக்கு போயிடலாம். எல்லாரும் கைலாயம். அப்பா என்ன நினைச்சாராம்? பூலோக வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, நாமளும் சொற்களுக்கு போயிடலாம் அப்படின்னு முனிவர்களோட எங்க அப்பாவும் சென்ற உடனே அதுல ஒரு முனிவர் பார்த்தார். அதே பாட்டு நீ மானிட பிறவி. எல்லாரும் மானிட பிறவிதான். ஆனா இருந்தாலும் மானிட பிறவி பிறந்தால் முதல்ல சிற்றின்பம் திருமணம் நடந்து 1-2 பிள்ளைகளை பயந்து மறுபடிதான் பேரின்பம். ஆனால் உனக்கு கல்யாணம் நடந்தது தவிர பிள்ளை இருக்கா? பிள்ளை இல்லாதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. ஒன்னால எங்க பதிவு போயிடும் என்று வழிமறித்தார். எங்க அப்பா போர்வு முகத்தோட பன்னிரசாலை வந்திருந்தார். பிரபாகரன் எங்க அம்மா ஆமா நடந்த விவரத்தை அறிந்த உடனே ஐயா நீ பயப்பட வேண்டாம். ஆனால் உன் இஷ்டம் இருந்தால் எனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு. அது எப்படி என்று கேட்டார். ஏற்கனவே நான் சூராஜாரனுக்கு மகளாக பிறந்து சென்று வேலை செய்து 5 மந்திரம் பெற்று
பெற்றிருக்கின்றேன் அந்த சக்தியினால் அதற்கு இசைந்தார் எங்க அப்பா முதலாக பட்டத்துக்கு உரிமையான இது தவறாத ராமலாபுரி யமதர்மனை போய் மந்திரத்தை உச்சரித்து எதுவாகி உருவாகி ஆனால் இரண்டாவது வாழ்வு தேவனுடைய அனுகிரகத்தினால் என் தம்பி மூன்றாவது தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்திரன் சத்தினால் 3 பேர் எங்க அம்மா அழகா ஜனனமாகிவிட்டோம். ஆனால் சின்னமா இருக்க ஒரு மந்திரத்தை உச்சரித்து அசுர தேவர்கள் வரவழைத்து நவனான் ராஜாக்கள் உருக்கத்தி மரத்தடியில் அவதான் தமிழ் ஆசிரமம் உருக்கத்தி மரத்தடியில் ஐவர் ராஜாக்களை ஜனனம் நான் ஒரு வேடிய பொருள் வண்ணாகத்தானே வளர்த்து வந்தார். சில காலம் சென்றுதான் அப்பா காலமாகிவிட்டார். அப்பா காலமான உடனே எங்க சின்னம்மா இருக்கா அது உடன்கட்டை. ஆமா ஆனா எங்க பெரியப்பா தெரியுமா தம்பி திருதராட்டித மன்னன் எங்க பெரியம்மா அவளுக்கு துரியன் முதல் 100 பிள்ளைகள். எங்க பெரியப்பா என்ன நினைச்சாரு நாங்க 5 பேரும் தம்பி பிள்ளைகள் இல்லவா சத்தவன் பிள்ளை அந்த வார்த்தை செடிமேல் கொண்டு வரவேற்பு கொடுத்து அவள் பிள்ளை 100 நாங்க வார 5 பேர் மொத்தம் 105 பிள்ளை. முதல் குரு கிருபாச்சாரி இரண்டாவது குரு வேலாச்சாரி. ஆமாங்க எல்லாரும் கல்விச்சாலையிலே பாடம் வாசித்து கொண்டிருந்தோம். அதுல ஒரு விவரம் ஒண்ணுடா எனக்கு நேர அழிவாடா இருக்காரு. ஆமா அவனுக்கும் அவன் கொஞ்சம் முரட்டு கடாமுடா. ஆமா அவனுக்கும் எங்க பெரியப்பா பிள்ளை இருக்காங்க ஒற்றுமையே வராது. ஆமா அது ஒரு பெருசாக தெரியுமா பிறந்தது இந்த மண்ணு நாளைக்கு இறக்க போவது அம்மா இறக்கும் போதா சரி இவ்வளவு நாள் வாழ்ந்த போகும்போதா போட்டுருவாங்க. இருப்பது பொய் பட்டினத்தான் சொன்னார் இருப்பது போவது ஆமா இது பொய்யான வாழ்க்கை. வடகர தாழணும் கிராமத்துல வேஷம் கட்டி வந்துட்டு வேஷத்தை உருவ ஆடி முடிச்சுட்டு போய் வேஷம் நிலை இருக்கா நிலையில்லா காயம் வாழ்க்கை. இதோ பெருசாக எண்ணிட்டான் இந்த வாழ்க்கையை பெருசாக எண்ணி நாடு இருக்கா பார்த்து இருக்கிற 66,000 வீதி வீட்டுக்கு 66,000 வீடு 435 கோடி 60 லட்சம் வீடு அரசாங்கத்துல ஆட்சியில கணக்கப்பட்ட வேலையா இருக்கான் பாரு அவன் மாதிரி போடுறான் பாரு கணக்கு கணக்குல இல்ல ஆனா எங்க நாடு இருக்க அதே அளவு பங்காளிக்கு பாகவதி கொடுக்க கூடாது. என்ன வாரி போயிட போறோம் ஒண்ணு கிடையாதுங்க. பஞ்சகமான லட்சகத்தில் நிலைத்து நாங்க பாஞ்சாலபுரியில சென்று வளையாதவில்லை வளைத்து அப்ப ஏற்கனவே அரசு மாறிகளை சென்று 300 மங்கலத்துல போய் இருக்கும்போது பாஞ்சாலிக்கு சுயவர் ஏற்பாடு செய்தார்கள். ஐவர் ராஜாக்களும் பிராமண வடிவத்தோடு சென்று அங்க சென்று பார்த்தா அங்க பெரிய வந்தன எப்படி 60 அடி விட்டோம் மேலே சுழல் சக்கரம் கீழே வெள்ளிக்கிணறு மஞ்சள் நீரில் குறிப்பாத்து 60 அடி விட்டத்தில் இருக்கக்கூடிய மச்சாந்திரத்தை எடுத்தால் பாஞ்சாலி சொன்னார். ராஜாக்கள் வந்தார் ஒருவராலையும் இல்ல வளைக்க முடியவில்லை மச்சாந்திரத்தை இருக்க முடியவில்லை. தம்பி அத்துணி எழுந்து சத்திரியன் வளைக்கலாமா பிராமண வடிவத்தில் இருக்கோம் சத்திரியன் வளைக்கலாமா குலத்தோடு வளைக்கலாமா எந்த ஜாதியா எந்த எக்குலமா இருந்தாலும்
அப்படி என்று கேட்டான். பாஞ்சாலிக்கு அண்ணன் துஷ்டத்துவன் பார்த்தான். சபை என்பது பொது. சதாகம் என்பது பொது. சாலை இருக்கு, சாலை பொது. பள்ளிக்கூடம் பொது. அது பொது. கல்விச்சாலை கல்விச்சாலை. ஆனா இந்த இடத்தில் ஜாதி மத பேதம் இல்லை. இல்லை. யார் கொண்டாலும் பிள்ளை வைக்கலாம், பச்சந்திரத்தை அறுக்கலாம், என் தங்கை பாஞ்சாலி கிளம்பி நிற்கலாம். அப்படி என்று துஷ்டத்துவன் வார்த்தை. எம்மதமும் சம்மதம் சொன்னார். ஆமா. கேட்ட உடனே ஆனால் தம்பி எழுந்தாள். ஆனால் அங்கே உள்ள வளர்த்து மத்தியாந்திரத்தை அறுத்து பாஞ்சாலியை கடைபிடித்து 5 நாள் முகத்தார் அழகா நடந்தது. அப்ப எங்க தாத்தா இருக்காரு. பெருமாச்சாரி. ஆமா. எங்க பெரியம்மா திருநாட்டு மன்னன். திருநாட்டு மன்னன். எங்க சித்தப்பா விஜய மகாராஜ். எதிராழ்வார். 3 பேரும் சேர்த்து சரி சரி எங்க பெரியப்பா கேட்கின்றார் எங்க தாத்தா கிட்ட. எப்படி? 105 பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைகள்? பிள்ளைகள் 20 மருமகள். திரௌபதி ஒரேயார். பாஞ்சாலி மட்டும்தான் மட்டும்தான் அதுல என் பிள்ளைங்க 100. தம்பி பிள்ளைகள் 5 பேரும். தம்பி பிள்ளைகள் 5 மணியாங்கள். எனக்கு 100 பிறந்திருக்க. என்னடா பார்த்து சிரிக்கிறேன். டேய் ஆனால் இது 100 மகட்டையா இருக்கும். 100 மகட்டே ஆனால் சற்று கொஞ்சம் மறைமுகமாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி என்று கேட்டார். யார்? எங்க பெரியப்பா. திருநாட்டு மன்னன். ஆமா. எங்க தாத்தா என்ன செய்தார்? ஈச்சங்காட்டை காட்டினார். ஈச்சங்காட்டை அழுத்து இந்திரனாவை தேவ இந்திரன் அனுப்பப்பட்ட மயனால் கட்டப்பட்ட மாளிகை. அதுதான் இந்திர பிரசத்தம். மாளிகை ஏற்பாடு செய்து அதிலே குடியேறி இருக்கோம். சந்தோஷமாகத்தான் நாங்க குடியேறி இருந்தோம். அந்த நேரத்தில் எங்க விதிரிச்சப்பா ஓலை எட்டு நாங்க வராது. அங்க வந்த உடனே நாங்க 10 வருஷமா பாஞ்சாலி வச்சுக்கிட்டோம்னா இவர் ராஜாக்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் எங்க சித்தப்பா இருக்காரு. அந்த உடனே அப்பதான் நான் உட்கார்ந்துருக்கேன். சித்தப்பாவை பார்த்தா நான் என்ன சும்மா இருக்கிறாளா? நான் என்ன செஞ்சு என்ன நடந்தது? ஏன் நாங்க பாஞ்சாலி அண்ணன் பிள்ளைகள் சந்தோஷகரமாக இருக்க நீ ஏன் சித்தப்பா அழுவுற? அப்ப எங்க சித்தப்பா சொல்றார் பாரு. மகனே தர்மா, மகனே தர்மா, கருத்ததெல்லாம் ஜலம், எழுத்ததெல்லாம் பால், அப்படி கள்ளம் கபடில்லாத பேசுறியாடா மகனே தர்மா. அது எங்க நடக்குமோ, எந்த விபரீதம் நடக்குமோ ஒன்று புரியவில்லையே. அப்படி என்று அழுது கொண்டே நிருபத்தை என் கரத்திலே கொடுத்தார். நிருபத்தை வாங்கி பிரிச்சு பார்த்தா எங்க பெரியப்பா கையப்பட்டு இருக்காரு. முகாதர் இருக்கலாமா? தம்பிமா 4 பேர். நாங்க பத்தி எல்லாரும் சென்றோம். அங்க சென்ற உடனே நாங்க மணி மண்டபம் துரியோதனன் ஏற்பாடு செய்து வச்சிருக்கோம். ஆமா, மணி மண்டபம் ஏற்பாடு செய்து அதுக்கு வரவேற்பு, எங்களுக்கு வரவேற்பு ஓலை எடுத்து வந்தாரு எங்க சித்தப்பா. நாங்க சென்று அந்த மணி மண்டபத்தில் எல்லாரும் ஆளை பார்த்து எல்லாரும் கண்டு கழிச்சுக்கினே வரோம். ஒரு இடம் ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கோம். அது நமக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே எங்க பெரியப்பா சொல்ல துரியோதன அண்ணா எவ்வளவு பாசமா கூப்பிடுறோம் பத்தியா? தம்பி துரியோதனா என்னப்பா என்னப்பா கொஞ்ச நேரம் உட்கார். தமிழாவதுக்கு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு சாப்பாடு நேரம் அது கூட உட்காருப்பா. கொஞ்சம் நேரம் அப்படி தமாஷா உட்கார்ந்து கொஞ்சம் சற்று நேரம் களைப்பாரு மறுபடி போகலாம் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே சரி அண்ணா சும்மா உட்கார்ந்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படி இருந்த உடனே நான் என்ன சொல்றேன், நாம் ராஜாவுக்கு தந்ததிகள் என்னவா தம்பி துரியோதனா பெரிய புராணம் நெருண்டு இதுதான் அறிவுரையானது. இத சொன்ன உடனே அதெல்லாம் இருக்கு. அதே அப்பா அவன் சொல்ற மாதிரி சொல்றா. ஆனா இருவர் அமர்ந்து நாம யாருன்னா பெருப்பா எல்லாரும் ஒற்றுமையாதான் இருக்கோம். அதனால் கரத்தில் பாத்துக்களை எடுத்து அப்படின்னு நான் சொல்றேன்.